சத்து கம்மியாக சாப்பிட்றது, இல்லை உங்களுக்கு கேலரிஸ் கம்மியாக சாப்பிட்றது. இப்போ உதாரணத்துக்கு கேலரிஸ் கம்மியாக சாப்பிட்றதுனா ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்பிள் 50 கேலரி இருக்கும். அதே ஒரு மைசூர் பாக் எடுத்திங்கன்னா 150 கேலரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் எது பிடிக்கும்? ஆப்பிள் கடித்து சாப்பிட்றதும் கஷ்டம். அதில் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மைசூர் பாக் எடுத்தோம்னா அது வாயில் போட்டால் அது கஷ்டப்பட வேண்டியதில்லை. நம்ம இதை தான் முன்னாடி பார்த்தோம். புரோட்டீன் நீங்கள் சாப்பிடும்போது புரோட்டீன் என்ன பண்ணுது, அதை வந்து அது இப்போ 100 கேலரி புரோட்டீன் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த புரோட்டீனை சாப்பிட்றதுக்கே ஒரு 25 கேலரி வேஸ்ட் ஆகிடும். ஆனால் இந்த ஃபேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 சொன்னோம், இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 to 6 சொன்னோம். இதெல்லாம் ஒன்றும் நம்ம மெனக்கட வேண்டிய அவசியமே இல்லை, தூக்கி வாயில் போட்டால் அதுவே கரைஞ்சிது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஆனால் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃப்ரக்டோஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம கேண்டி சாப்பிட்றோம், நமக்கு எல்லாம் பிடிச்சது சாக்லேட்டு, அதுலேயும் ஃப்ரக்டோஸ் இருக்கும், ஆப்பிள்லையும் ஃப்ரக்டோஸ் இருக்கும். ஆனால் ஆப்பிளில் இருக்கிற ஃப்ரக்டோஸோடைய அட்வான்டேஜ் என்ன, இல்லை பழங்களில் இருக்கிற ஃப்ரக்டோஸோடைய அட்வான்டேஜ் என்னென்னா, அது எது கூட எல்லாம் சேர்ந்து இருக்கும்னா ஃபைபர், அதுக்கப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ், விட்டமின் ஏ, சி, என்னென்ன விட்டமின் இருக்கும் எல்லா விட்டமின் மினரல் இதோட ஒன்றா கலந்துருக்கும். கலந்துருக்கிறதுனால அது போய் ஆப்பிளை தின்ன உடனேயே வயிற்றுக்குள்ளே போட உடனே அது வந்து கன்வெர்ட் ஆகாது, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது. அது ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகும். அந்த ப்ராசஸுக்கு ஒரு 4 hours ஆகும். ஸோ அப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன், எனக்கு இப்போது என்னோடய எக்ஸாம்பிள், என்னுடைய ரத்த சர்க்கரை அளவு 120ன்னு ஒரு பேருக்கு வச்சுக்குவோம், ஆக்சுவலாக கூட இருக்கும் 120ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன், இது ஆப்பிள் வந்து என்னுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரையில் டக்குன்னு 120 வந்து 180 200 கொண்டு போகாது. அது என்ன பண்ணுன்னா 120 அப்படியே 130 140 திரும்ப 120 அப்படி இறங்கிடும். அதே இது வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னா 4 hours. இப்போ நான் ஒரு காலையில் 8 மணிக்கு ஆப்பிள் சாப்பிட்றேன், 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா 130 ஆகும், 120லேருந்து 10 மணிக்கு 140 150 அப்படியே கீழே திரும்ப இறங்கிடும். இப்போ என்னுடைய அசடாப்டிக். இப்போ அதே நான் வந்து ஒரு மைசூர் பாக்கை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 8 மணி 9 10 11 மைசூர் பாக்கை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 8 மணிக்கு சாப்பிட்றேன், நான் 8:30க்கே 300 போயிடும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன லோ கார்பு லோ கேலரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லோ கேலரிங்கிறது நம்ம சாப்பிட்ற ஆப்பிள், ஒரு சின்ன ஆப்பிள் இவ்வளோ பெரிய ஆப்பிள் 50 கேலரி, அது இதுக்குன்னு மைசூர் பாக்கு பார்த்தீங்கன்னா 150 கேலரி. இதுதான் வந்து இதை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது லாங் டாபிக். ஸோ நானே 3 வாரமாக எடுக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு வாரம், இன்னும் ஒரு 7 வாரம் ஆகும். அதனால் நான் வந்து பாஸ்டர் விரும்பினா அதை எடுக்கலாம், இல்லைனா பாஸ்டர் வேறு யாருக்காவது சான்ஸை கொடுக்கட்டும், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது. ஏன்னா இதில் சின்ன சின்ன டாப்பிக்காக தான் இருக்குது, நம்ம திரும்ப எப்போ வேணால் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம நீதிமொழிகள் நம்ம வாசித்தோம். இப்போ புதுசாக லூக் 21:34 வாசிக்கலாம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் பாரமடையாத படிக்கு, லவ் கவலை விட்டுருவோம், பாரமடையாத படிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ என்ன பெருந்திண்டினா என்னங்க? இதுதான் பெருந்திண்டி. எனக்கு எது பிடிக்குது? பெருந்திண்டினா நிறைய சாப்பிட்றது ஒரு பக்கம் வச்சுட்டாலும் எனக்கு எதெல்லாம் பிடிக்கும்? இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தார் ரெக்ஸு, சும்மா வராமல் வரும்போது அசோகா வாங்கிட்டு வர்றாரு. அதான் அங்கேருந்து தான் மெட்ராஸ்லேருந்து தான் அசோகா வாங்கிட்டு வர்றாரா? திருப்பி ஊருக்கு போகிற அன்னைக்கு லால்குடியில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் அங்கே தான் ஃபேமஸ், திருப்பி அசோகா வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறார். யோ, நானே டெம்டார ஆள், நீ ஏன் இந்த வேலையை செய்கிற? அப்போது அது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை வந்து வேற பிரைசன் வேற எடுத்து வெளியே வச்சு, நான் அவனுக்கு அதை பிடிச்ச ஸ்வீட் கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறான், ஆனாலும் என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரி வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள. அப்போ பெருந்திண்டி நமக்கு ஆசை வருது, அதோடைய ருசி நம்ம நாக்கிலே நிற்கிது. அதே அந்த இடத்துல ஆப்பிள் இருக்குது, அது 3 நாளாக காஞ்சிக்கிட்டு இருக்குது, நமக்கு அதை வந்து தோணலை. மாதுளம்பழம் இருக்குது, இதை எவன்டா உடச்சி சாப்பிட்றது, அதில் ஒன்று ஒன்றா உரிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எது பிடிக்குதுன்னா இந்த பெருந்திண்டி, வெறி, அந்த இனிப்பு மேலே ஒரு கிரேவிங். அதாவது யாருக்கு அந்த கிரேவிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஒல்லியாக ஒரு ஆள் இருக்கணும் கூட அந்த இனிப்பு பக்கத்தில் இருந்தாலும் சாப்பிட முடியாது. யார் நல்லா நீ வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள், குண்டு குண்டு தக்காளி அவங்க, இல்லை யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுன்னா, அவங்க அதுக்கு முன்னாடி நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்ஸ் டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் அந்த வெறி, அதான் கிரேவிங்னு சொல்கிறோம்.
நமக்கு அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்போ நானே இங்கே பாஸ்டர் வீட்டுக்கு போவேன். இந்த பிள்ளைங்க வந்து இது வச்சுருக்கோம் பேரிச்சம்பழம், அது சாப்பிடக்கூடாது பேரிச்சம்பழம். சரி அதில் ஒன்று எடுத்து வாயில் போட்டுருவேன். ஏன்னா அது வந்து அந்த இனிப்பு வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பிடணும்னு தோணுது. ஏதாவது ஒரு இனிப்பா ஏதோ ஒன்று. ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணுற தப்பு. இப்போ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எது பெருந்தீண்டையும் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஒரு சாப்பிடக்கூடாத ஒரு பொருள் மேலே இப்போ ஒரு ஒரு பொருள் சாப்பிட்றோம்னா அதில் மெயினாக ஃபேட்டு ஸ்வீட்டு இது ரெண்டும் இருந்தால் தான். அதுவும் இந்த டால்டாவை சேர்த்தா இன்னும் அது ருசியை அதிகப்படுத்தி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம ஹோட்டலில் வாங்குற ஃபுட்லலாம் அந்த ஃப்ளேவர் என்ஹான்சர் டேஸ்ட் என்ஹான்சர்லாம் ஆட் பண்ணுறதுனால அது என்ன பண்ணுதுன்னா ருசியை அதிகப்படுத்தி கொடுக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. சரிங்க, இன்றைக்கி வந்து ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். 2 ஹார்மோன். ஒரு ஹார்மோன் வந்து கிரல்லின், ஹங்கர் ஹார்மோன். இன்னொன்று லெப்டின். இந்த கிரலினை பற்றி படிக்கணும்னா இது எங்கே மெயினாக வந்து செக்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வயிறு, மூளை, குடல், பேன்க்ரியாஸ் இதுலேருந்து செக்ரேட் ஆகிற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பசி அதிகமாக எடுக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குண்டாக இருக்கிற பசங்க, ஒல்லியாக இருக்கிற பசங்க நம்ம சாப்பிட சொல்லணும். ஆனால் குண்டாக இருக்கிற பசங்கள்லாம் சும்மா சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பேரண்ட்ஸும் பிள்ளை நல்லா சாப்பிடுதுன்னு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸே கிடையாது. நம்ம பையன் வந்து நல்லா கட்டுமுட்டாக இருக்கிறான், இப்படி தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அவன் குண்டாக இருக்கிறான், அவனுக்கு டயபெட்டிஸ். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு 3-4 பேரையாவது பார்க்குறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ உயரம் தான் இருக்கிறானுங்க. 6 வயசு 7 வயசு 40 கிலோவுக்கு மேலே தான் இருக்காங்க. 40 கிலோ 50 கிலோ தான் ஒரு ஆவரேஜ் வெயிட்டு. கழுத்து ஃபுல்லாக அக்காந்தோசிஸ். சரி, ஒரு 5 வருஷத்தில் அவன் டயபெட்டிஸ் ஆக போகிறான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் கூட போட்டிருக்கான். தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் வந்து டயபெட்டிஸ் வந்து குழந்தைகள் மத்தியில் அதிகமாகுது, டைப் 1. ஸோ அதனால் வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரிக்டாக போர்டு வைங்க. அது ஏதோ ஒரு பேர் கூட போட்டிருந்தாங்க, சுகரை பற்றி ஒரு அவேர்னஸ், அந்த பேர் எது போட்டிருந்தாங்க, தமிழ் நியூஸ் பேப்பர்லேயே வருதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் குழந்தைகள் மத்தியில் டயபெட்டிஸ் அதிகமாகுது. உங்களுக்கும் எனக்கு இருக்கிறது பிரச்சனை இல்லை. எல்லாம் 5 வயசு 4 வயசு 3 வயசு இந்த குழந்தைகளுக்கு அதிகமாகிறதுக்கு காரணம் பெற்றவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அவங்கள பொறுத்தவரை பையன் குண்டாக இருந்தால் ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு குழந்தையோடைய ஆரோக்கியம் எதில் இருக்குதுன்னா அவனுடைய வெயிட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு அதெல்லாம் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு வர பாஸ்டர் வர்றாங்க, யாராவது ஒரு வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்கலாம், அந்த குழந்தை ஏற்கனவே 1 வயசு 10 கிலோ இருக்கும், குழந்தை இழைச்சி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வர்றவங்க சும்மா இல்லாமல் ஏதோ ஒன்று பேசணும் அவங்களுக்கு. அப்போ ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னா இழைச்சி போயிட்ட புனிதா, என்ன ஃபஸ்ட்டு இழைச்சிட்டிங்க, ஓ அவங்களுக்கும் தெரியும் நம்ம இழைச்சிட்டோம் போல், அப்போ இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம். ஸோ இதுதான் வந்து வர்றவங்களும் சொல்கிறது. அப்போ இந்த கிரல்லிங்கிற ஹங்கர் ஹார்மோன் எப்போ அதிகமாக சுரக்குன்னா, ஒரு வேளை இப்போ நம்ம பாஸ்டர் வந்து 1 o'clock மேலே இழுக்கிறாரு பிரசங்கத்தை, எப்படா அவர் முடிப்பார், வயிறு வேற பசிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அப்போ வந்து இந்த கிரலின் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகுது. இந்த கிரல்லிங் ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, சாக்லேட் சாப்பிடும்போது கிரல்லிங் ஹார்மோன் அதிகமாக சுரக்குது. அப்போது நீங்கள் கீரை சாப்பிட்டீங்க, இல்லை கொத்தவரங்காய் புனிதா செஞ்சு வச்சுருக்குது, இல்லை அம்மா வந்து ஏதோ ஒரு அங்கேருந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சொரக்காய் கூட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க, இதை நம்ம சாப்பிடும்போது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிரலின் அதிகமாக சுரக்காது. அப்போ லெப்டின் சுரக்கும், லெப்டின் ஹார்மோன். ஆனால் நீங்கள் ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ ஏதோ ஒன்று சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, பிஸ்கட்டோ சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா அந்த கிரலின் அதிகமாக சுரக்கும். அதாவது ஃப்ரக்டோஸ் லீட்ஸ் டு ஹையர் கிரலின் லெவல். அப்போ ஹையர் கிரலிங் லெவல் என்ன பண்ணுன்னா இன்னும் பசியை உண்டாக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து குளுக்கோஸ் எடுத்துட்டா கூட சர்க்கரை ஏற்றும் மொழியை பசியை உண்டாக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் வந்து அதிக பசியை உண்டாக்கும், கிரல்லிங் குளுக்கோஸ் என்ன பண்ணால் பசியை குறைக்கும். அதனால தான் ஃப்ரக்டோஸ் என்னும் பூதம். நான் ஒரு டாபிக், இந்த டாபிக் எதை பார்த்து அட்டன் பண்ணால் ஒரு கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸை பார்த்து அந்த டாப்பிக்கை ரெடி பண்ணது. அப்போது ஃப்ரக்டோஸ் என்னும் பூதம்னா பழத்தில் இருக்கிற ஃப்ரக்டோஸ் அல்ல, நீ அதை புரிஞ்சுக்கோங்க. இருக்கிற ஜங்க் ஃபுட்டில் இருக்கிற ஃப்ரக்டோஸ் வந்து நமக்கு கெடுதல் பண்ணும். நீங்கள் குளுக்கோஸாவது நீங்கள் சாப்பிட்றோம் நடக்கிறோம், அது வந்து மசில்ஸில் இருக்க செல்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை காலி பண்ணிடும். ஆனால் ஃப்ரக்டோஸ் போய் எங்கே மெட்டபலைசன்மா லிவரில் தான் ஆகும். ஸோ அது வந்து நல்லதில்லை. இது வர்ற காலங்களில் இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்போ லெப்டின் என்ன பண்ணுதுன்னா பசியை குறைக்கும். இப்போ நமக்கு வந்து லெப்டின் அதிகமாக இருக்கணும், ஆனால் இது எது வந்து சரக்குதுன்னா ஃபேட் செல்ஸ் தான் வந்து இந்த லெப்டினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போது நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து 2 ஹார்மோன், ஒன்று கிரல்லின், இன்னொன்று லெப்டின். கிரல்லினை ஃப்ரக்டோஸ் அதிகப்படுத்தும். அப்போது ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கிற கேண்டீஸ்,
சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம என்ன பண்ணணும்னா தவிர்க்கணும். நாமளும் தவிர்க்கணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழணும். அதை தான் தேவன். ஏன்னா தேவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிறவராக இருக்கிறாருன்னு சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம். இப்போ தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் போதகருக்கும் சபையோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இப்பொழுதும் நாம் சபைகளுக்கு ஆலோசனைக்குள்ள